இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் அனில் ரவிப்புடி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மன சங்கர வரப்பிரசாத் காரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருப்பார். அந்த மினிஸ்டருக்கு இவர் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு. ஒரு சமயத்தில் அந்த மினிஸ்டர் இவர்கிட்ட உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஃப்ளாஷ்பேக் இருக்குமே, அது என்ன சொல்லு கேட்கலாம் அப்படின்றாரு. இவர் உடனே ஃப்ளாஷ்பேக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அப்படியே விஸ்வாசம் படத்து கதையை பட்டி டிங்கரிங் பார்த்து அவர் வருஷன்னு சொல்கிறாரு. விஸ்வாசம் படத்தில் என்ன கதையாக இருக்கும்? ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பிரிஞ்சிருவாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. அந்த குழந்தைய இவர் ரொம்ப நாளாக பார்க்காமலே இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் போயிட்டு அவர் குழந்தைய பார்ப்பார். ஆனால் அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு தெரியாது. அது கூட பழகி நல்லா நட்போடு இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும். அந்த ஆபத்துலேருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் இல்லையா? அந்த கதையை தான் இந்த கதையில் சொல்கிறாரு. அதையே தான் அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்து வச்சுருக்காங்க. விசுவாசம் படமாவது படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு உறவு வந்து நல்ல ஒரு எமோஷ்னலாக பாண்டிங்கோடு போய்கிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் அது ஹோல்ட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இன்டர்வல்லே ஏறக்குறைய கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்டர்வல்லே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த படம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இன்டர்வலுக்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரம் படம் போது அவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் எப்படி தேத்துறதுன்னு தெரியாமல் படத்துக்குள்ளே வெங்கடேஷ்லாம் கொண்டு வந்து விட்ருக்கானுங்க. வெங்கடேஷ் வந்த சீனு ஓகேவாக இருந்தால் கூட இந்த கதைக்கு அந்த வெங்கடேஷ் தேவையா அப்படின்னு யோசிக்க தான் சொல்லுது. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், ஒரு எந்த படமாக இருந்தாலும் அது எவ்வளோ தான் நல்ல சீனாக இருந்தாலும் அந்த சீனை வெட்டிட்டா அந்த படத்தில் ஜம்ப் வராதுன்னா அந்த படத்துக்கு அது தேவையில்லாத சீன் தான். அந்த மாதிரி இந்த படத்தில் வெங்கடேஷ் வர போர்ஷனை பூரா கட் பண்ணிட்டா கூட இந்த படத்தில் எந்த ஒரு ஜம்புமே இருக்காது. இவங்க வெறும் ஃபுட்டேஜுக்கு தான் அதை எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. இந்த ஸ்கூல் சீனு, ஸ்கூலில் போயிட்டு குழந்தைங்களோட பழகிற சீனு, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸ்கூலில் ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வருவான், அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. இன்னொன்று, இந்த படத்தில் சிரஞ்சீவி அவர் ஒரு பெரிய நடிகர்ன்றதே மறந்துட்டு விட்டு கொடுத்து நடிச்சிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு ஃபுட்டேஜ் இல்லாமல் வச்சு ஒப்பேத்தனது தான் ரொம்ப கடுப்பாகி போச்சு. விசுவாசம் படத்துக்கு கதையை தான் உல்ட்டா பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதுக்கு மன சங்கர வீரப்பிரசாத் காருன்னு பெரிய பேராக வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ நீளத்துக்கு யோசிச்சதுக்கு கொஞ்சம் திரைக்கதைக்கு யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு நல்ல படமாகவே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இது மெகா பட்ஜெட் மெகா சீரியல் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கு முன்னே வேதாளம் படத்து ரைட்ஸை தெலுங்கில் வாங்கி போலா சங்கர் அப்படிங்கிற பேரில் சிரஞ்சீவியே நடிச்சிருந்தார். இந்த படம் விசுவாசம் படத்துடைய கதை தான். இந்த கதையை ரைட்ஸ் கொடுத்து வாங்கணுமா, அதுக்கு ஒரு செலவு பண்ணணுமா, வீண் செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செலவு பண்ணாமல் விட்டாங்க. கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறவங்களே அதை வீண் செலவுன்னு நினைக்கும்போது நீங்கள் உங்கள் காசை வீண் செலவு பண்ணணுமான்னு யோசிச்சுங்க.